வணக்கம். இன்று காலை வந்த முக்கிய செய்தி, ஓபிஎஸ் அவர்கள் திமுக கழகத்தில் இணைந்துள்ளார். இந்த அரசியல் மாற்றம் பலரிடமும் ஆச்சரியத்தையும் பலரிடம் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கருத்து கேட்டிருக்கின்றோம். அரசியல் விமர்சகர் திரு அமுதபாண்டியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இது உங்களுடைய பார்வையில் இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட அரசியல் நகர்வா அல்லது காலத்தின் கட்டாயத்தில் எடுக்கப்பட்ட முடிவா? ஓபிஎஸ் அவர்களின் அரசியல் பயணத்தில் இது எந்த வகையான திருப்புமுனை? இது குறித்து உங்களது விரிவான பார்வையை எங்கள் பார்வையாளர்களுக்கு விளக்கமாக தெரிவிக்குவோம். வணக்கம் சார். சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. பொதுவாக இந்த கேள்வி ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதா அல்லது காலத்தின் கட்டாயமானு கேட்டிருக்கீங்க. ரெண்டுன்னே சொல்லலாம். இது எங்களை போன்ற அரசியல் எதிர்பார்ப்பாளர்களுக்கும் அரசியல் நோக்கர்களுக்கும் நாங்கள் அதான் கருதுகிறோம். எப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இவருடைய இழுக்கு அந்த கட்சியில் நிறைய இவருக்கு தன்மான இழுக்கும் நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அதனால் இவர் தொடர்ந்து அதில் இருப்பாரா அல்லது வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு இவர் போயிடுவாரா அல்லது தனி கட்சி துவங்குவாரா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள்லாம் எங்களுடைய பார்வை இருந்தது. ஆனால் நாளடைவில் போக போக இவருடைய எண்ணங்கள் அந்த கட்சியிலே இருக்கணும். நாம் முதல்ல அந்த கட்சியில் துவங்கி முதல்ல அந்த கட்சியில் இருக்கிறோம். எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட கட்சி, புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்களால் துவங்கப்பட்ட அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர் நான் அப்படின்னு நினச்சிட்டு அவர் தொடர்ந்து செயல்பட்டு இருந்தார். அப்படி அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வந்தவர் எத்தனை இழுக்குகள் ஏற்பட்டாலும் அந்த கட்சியிலே இருக்கணும், கட்சியை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பல அவமானங்களை தாங்கிட்டு தான் அந்த கட்சியில் இருந்தார். ஆனால் அது நாளடைவில் அவருக்கு அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய தொடர்ச்சி அவருக்கு பலவீனமாக தான் அந்த அரசியலில் போயிட்டு இருந்தது. அவருடைய வளர்ச்சியாக தெரியல அது. அதனால் இந்த காலத்தின் கட்டாயம்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு அவருக்கு. ஆனால் அவருக்கு எப்படி முடிவு எடுக்கிறதுன்ற கூட தெரியாமல் தான் இருந்தார்னு நினைக்கிறோம் நாங்கள்லாம். ஏன்னு கேட்டால், அதிமுக எப்படியாவது அவ்வளோ சரணகதியாக அவர் 3 முறை முதல்வராக இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு ஒரு நம்பிக்கை பாத்திரமாக இருந்தவர். அவர் 2 முறை சிறைக்கு போகும்போது அவர் தற்காலிக முதல்வராக இவரை தான் நியமிச்சுட்டு போனார். அவர் இவர் இறந்த பிறகும் இவரே தான் முதல்வராக எல்லா எம்எல்ஏக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதிமுக எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வராக இருந்தார். அப்பேற்பட்டவருக்கு அந்த கட்சியிலேயே இவ்வளோ பெரிய இடுக்கு ஏற்பட்டு அவரை தரமட்டமான நிலையில் வச்சுருக்கும் போதும் கூட இன்னும் அங்கேயே இருக்கார். ஏன் அப்படி இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் எங்களை போன்றவர்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவருடைய எண்ணங்கள் இன்றைக்கு பேட்டியை பார்க்கும்போது எத்தனையோ இழிவுகளும் தலைகுனிவு நான் அதில் சந்தித்தேன். நான் அவருடைய அமித்ஷா ஆகட்டும், மோடிக்கிட்ட ஆகட்டும், நாங்கள்லாம் போய் சந்தித்து எப்படியாச்சும் இந்த கட்சியை ஒன்றா இணைங்க, எல்லோரும் பிரிஞ்சு கிடக்கிற அத்தனை பேர் ஒன்றா இணைங்கன்னு கையெடுத்து கும்பிட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவருடைய நோக்கம் அதே கட்சியில் இருக்கணும், அதே கட்சியில் ஒற்றுமையாக இருக்கணும், நம்மளாம் இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருக்காரு. ஆனால் அவரை அந்த கட்சியினுடைய தலைமை, கட்சியில் இருக்கிறவங்க புறந்தள்ளி அவங்களை ஒதுக்கிட்டாங்க. அதனால இந்த காலத்தின் கட்டாயம்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டு இன்றைக்கு அவர் வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்த பிறகு அவர் ஏற்கனவே 22 அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஆனால் அதே சித்தாந்த எண்ணத்தோடு அவர் இருந்தவர் இப்போ அதிலே இருக்கணும்னு நினச்சிட்டு தான் அவர் இத்தனை ஆண்டுகளாக எப்படியாச்சும் போய் மறுபடியும் அதிமுகவில் வந்துடலாமா, அதில் இருந்துடலாமான்ற இடத்துல தான் இருந்திருக்கார் இவ்வளோ நாளாக. ஆனால் அவருக்கு அந்த முக்கியத்துவம் அங்கே கொடுக்குற எண்ணம் இல்லை. அவர் நீக்கப்பட்டவர் தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தாங்க. ஆனால் இந்த அதிமுக என்ன நினச்சிட்டுச்சுன்னா, இவர் போக மாட்டார், ஒன்று பிஜேபிக்கு போயிடுவார், அல்லது தனி கட்சி துவங்குவார், அல்லது வேறு யாராச்சும் புது கட்சி இப்போலாம் துவங்கியிருக்காங்களே அவங்களோட போயிடுவாருன்னு தான் அதிமுக நினச்சிட்டு இருந்தது. ஆனால் இவர் இப்படி ஒரு முடிவு எடுப்பாரான்னு சொல்லிட்டு இந்த அதிமுகவுக்கு நினைக்கல. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் இது. ஏன்னு கேட்டால் இவர் போக மாட்டார், திமுகவுக்கு போக மாட்டார், இவர் தனி கட்சி துவங்குவார், அல்லது பிஜேபிக்கு போகக்கூடும், அல்லது மாநில கட்சிகள் நிறைய உருவாகுது அதில் போய் சேரக்கூடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதிமுக. ஆனால் இவர் ஒரு அதிர்ச்சி வைத்தியம், காலத்தின் கட்டாயமாக தான் இவர் அப்படி ஒரு முடிவு எடுத்ததாக நான் நினைக்கிறோம். பொதுவாக அவர் எடுத்திருக்கிற முடிவு உண்மையிலே நான்லாம் வரவேற்கிறேன். எப்படின்னு கேட்டால், இந்த அரசியல் உலகத்தில் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு சித்தாந்த வரலாறு உண்டு. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுக்கு ஒரு சிந்தனையும் திராவிட கொள்கையும் பகுத்தறிவு சிந்தனையும் அதே போல் அந்த வளர்ச்சியினுடைய பாதையில் செல்லக்கூடிய சித்தாந்த எண்ணங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுதான் அப்படி தான் 1967 அது அப்படியே தொடர்ந்து வந்தது. அது திமுக ஆட்சி இருந்தாலும் சரி, அது அதிமுக ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி இருந்தாலும் அதனுடைய கொள்கை சித்தாந்தத்திலேருந்து விடுபடலை. ஏன்னா திமுக கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கலாம்,
அந்த மக்களுக்கு, அல்லது அதிமுக குறைவாக செஞ்சுருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கூட அந்த மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவர் போய் இந்த நேரத்தில் அவர் சேர்ந்தது வந்து உண்மையிலே அவர் வந்து வேறு மாற்று முடிவு எடுக்காமல் பிஜேபியில் போய் சேர்ந்துருவாரா அப்படின்னு எல்லாம் கூட நாங்கள்லாம் கூட நினச்சோம். ஏன்னா அங்கே நல்ல நெருக்கமாக இருந்தார், எல்லா தலைவர்கள்ட்ட நெருப்பாக இருந்தார், நேரடியாக அவரோட பேசுகிறது. அவர் மகனார் எம்பியாக இருந்தபோது கூட அங்கே போய் நல்ல தொடர்பில் இருந்தாங்க. அவங்களுடைய கொள்கைக்கு சித்தாந்தக்காக பிஜேபியினுடைய எண்ணங்களெல்லாம் ஆதரித்தாங்க அவங்க எம்பியாக இருக்கும்போது. இப்படியெல்லாம் இருந்தவரும் ஒரு பிஜேபி போக கூடும்னு நினச்சோம். ஆனால் இவருடைய எண்ணங்கள்லாம் வந்து அதிமுகவில் இருந்தாலும் கூட இருந்து இப்போ நம்மளை அங்கே இல்லை, அந்த எண்ணங்கள் இல்லை அப்படின்னும் போது வெளியே வந்த உடனே தாய் கழகமாக திமுகவில் சேர்றேன்னு சொல்லி பேட்டி ஒன்று கொடுத்தார் பார்த்தோம் காலையில். அவர் அதில் ஒரு பேட்டி ஒன்று சொல்லியிருந்தார், நான் எத்தனையோ முயற்சி எடுத்தேன் அதிமுக ஒன்றா இணைக்கணும்னு, ஆனால் எவ்வளவோ வேண்டி கேட்டுக்கிட்டேன், அவங்களெல்லாம் கேட்டேன், இருந்தும் கூட என்னை வந்து அது புறந்தள்ளிட்டு ஒன்றுமே பண்ணாமல் போகும்போது நான் எங்கே போய் சங்கர மடத்தில் போய் சேரவா, இல்லை அரசியல் அனாதை ஆகட்டவா, இல்லை அரசியலை விட்டு போகவா என்று சொல்லி பேட்டி கொடுத்த அருமையான அந்த சொற்கள் எல்லாம் உண்மையிலே அது சரியான சொல்லும் கூடாது. ஏன்னு கேட்டால் ஒரு 3 முறை அமைச்சராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், எம்பிக்கு இப்போ இருந்தவர், போட்டியிட்டவர், மற்ற எம்எல்ஏவை பல முறை இருந்தவர். இப்படி இருந்த ஒரு எம்ஜிஆர் கிட்ட வந்து அந்த எம்ஜிஆர் கட்சி துவங்கி 73 எம்ஜிஆர் கட்சி துவங்கும் போது 73 அந்த கட்சியில் வந்தவர். பிறகு தொடர்ந்து அந்த அரசியலில் பல பவர்ஃபுல்லான அந்த நல்ல பதவி வச்சுருந்தவருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்ட போது கண்டிப்பாக அவர் முடிவு எடுக்கணும். ஏன்னு கேட்டால் வேறு இடத்துல போனால் உண்மையிலே இவரை போன்றவர்களுக்கு அந்த மரியாதை இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு வேணால் அங்கே போயிருக்கலாம், அங்கே கொடுக்கலான்னு சொல்லி பொய்யான வார்த்தை. ஆனால் திமுகவில் போகும்போது நிச்சயமாக அவர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அப்படி தான். ஏன்னு கேட்டால் அந்த சித்தாந்தங்களை திராவிட கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் மறுபடியும் தாய் கழகமான திமுகவுக்கு தான் போவாங்க. நீங்கள் வந்து எப்படி இப்போ எதுனா பதவி வேணும் பணம் வேணும்னு சொல்கிறதுக்காக யார் கூடனா போய் எப்படின்னா வேணும் சேர மாட்டாங்க. அடித்தளமாக பேஸாக உள்ளுக்குள் நான் ஒரு தமிழன், தமிழனுக்கு தமிழ் உரிமைகள் வேண்டும், மாநில சுயாட்சி, அண்ணாவுடைய மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, ஒன்றிய குலம், ஒருவனே தேவன் என்கின்ற பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை சித்தாந்தத்தை வாங்கி கொள்ளக்கூடியவர்கள், அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், இல்லை அண்ணாதிமுக முன்னேற்ற கழகத்தில் பழைய வகையான இருக்கக்கூடியவர்கள் அந்த கொள்கையை வாங்கியிருந்தால் அதிமுக இல்லைன்னு சொன்னால் நேரடியாக திமுக தான் வரணும். ஏன்னு அந்த கொள்கை அங்கே தான் இருக்குது, அவங்கள்ட்ட தான் வரணும். அண்ணாவனுடைய கொள்கையை அடிப்பிசாமல் அவர்கள் தான் செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க. அந்த வகையில் அதை ஏற்றுக்கிட்டு இவர் நான் அங்கே இல்லை, எனக்கு அந்த மரியாதை கிடையாது, எனக்கு தேவையில்லை, அரசியல் வாழ்க்கை வேணும், அரசியலை விட்டு போக முடியாது, ஏன்னா மடத்தில் போய் சாமியார் ஆக வேண்டியமா நான் அப்படின்னு கேட்குறாருல்ல. நான் அரசியல்வாதி, அரசியலே ஊறி வந்துட்டுவேன். இப்போ அரசியல்னா அந்த சித்தாந்தத்தை என்னுடைய ஆதரவாளர்களும், என்னை நம்பி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாகட்டும் அல்லது என்னை நம்பிக்கை ஆதரவாளராகட்டும் அத்தனை பேருக்கு என்ன வழி சொல்ல முடியும்? ஏன்னா அவருக்கு இன்னும் பல வருஷம் இருக்காங்க தானே. ஏன்னா அவருடைய மாவட்டங்கள் பல மாவட்டம், அந்த மாவட்டங்களில் தேனி, கம்பம், மதுரை இது போன்ற இடங்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர் இருக்கிறாங்க. நாடுங்களும் தமிழ்நாடு எங்களும் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஆதரவாளர்களுக்கு நான் என்ன சொல்லட்டும் அப்படிங்கிற அவருடைய எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு. ஏன்னு கேட்டால் அந்த முடிவு தான் வந்து இந்த நாட்டில் நம்முடைய தமிழர்களுக்கு எந்த இழுக்கும் இப்போலாம் ஒரு எடுத்துக்கிட்டிங்களா, நம்மலாம் அந்த அரசியலை பார்க்குறீங்க, எத்தனை ரூபமாக தமிழர்களுக்கு இன்னல்கள் ஏற்படுது தெரியுங்களா? அவருடைய கொள்கைகளுக்கு இன்னல் ஏற்படுது, அரசியல் வாழ்க்கைக்கும் தமிழ்நாட்டுக்கே ஒரு தீங்கு தான் ஏற்படுது. இந்தியா முழுக்க இருக்கிற இந்த நாட்டில், இந்திய மாநிலம் முழுக்க இருக்க பல்வேறு மாநிலங்கள் அவங்க வந்து மக்களாக அவங்களுடைய எப்படியோ மனிதன் வாழ்ந்தா போதுன்னு வாழ்கிற மாநிலம்லாம் வடநாட்டில் நிறைய இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் மனிதன் இப்படி வாழணும், பகுத்தறிவோடு வாழணும், பண்போடு வாழணும், படித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற என்ற சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடியவ தான் இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து உண்மையிலே ஒரு அருமையான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், எல்லாருக்கும் எல்லாமும், எல்லாரும் மனிதன் ஈக்குவல், மனிதனுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு என்ன வேணும் சித்தாந்த அடிப்படையில் அந்த சட்ட ரீதியாக யார் ஒருவர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர் இல்லை, இந்த அரசியல் ரீதியாகவும் சரி ஆட்சியின் ரீதியாகவும் சரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த கொள்கையை அவர்கள் தான் கரெக்டாக கடைப்பிடிச்சு இன்றைக்கி மக்கள் கொண்டு போகிறாங்க. பாமர மக்களுக்கு அருமையான அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் பாருங்கள். என்ன அருமையான திட்டம்! உண்மையிலே நாங்கள்லாம் ரொம்ப மெய்சிறுத்து போயிட்டோம். அருமையான திட்டம். இந்த மக்கள், இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம், இந்த ஏழை மாணவர்களுக்கும் பாமர கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் இந்த காலை சிற்றுண்டிலெல்லாம் நினச்சி கூட பார்க்கல யாருமே. கலைஞர் வந்துட்டு சத்து உணவில் முட்டையை கொண்டு வந்தார், மற்றதெல்லாம் கொண்டு வந்தார், சத்து உணவு போன உண்மையான சத்து உணவுன்னு சொல்லி போட்டார். ஆனால் இவர் காலையில் இந்த யாரும் எதிர்பார்க்காதது அதே போல் தான்
எத்தனையோ திட்டங்களை வந்து அருமையான திட்டங்களை மக்களுக்கு போய் சேரக்கூடிய திட்டங்களாக செயலாற்றி கொண்டிருக்காங்க. இதை வந்து அந்த உரிமை தொகைன்னு ஒரு உரிமை தொகை மக்களுக்கு கொடுத்து பாமர மக்களுக்கு நல்ல அருமையான ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் ஏற்றத்தாழ்வு, எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு தான் இந்த ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அதில் போய் இவர் சேர்ந்திருப்பது உண்மையான அந்த திராவிட கொள்கை, அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த கொள்கைகள் ரெண்டும் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டும் இருக்கும், பகுத்தறிவு இருக்கும், பக்தியும் இருக்கும். ஏன்னு கேட்டால் பகுத்தறிவு கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே கட்சின்னு சொல்ல, பகுத்தறிவு ஏற்றுக்கொண்டவர்கள், பக்திமான்கள் எல்லாமே. அதான் அண்ணா சொன்னது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லாமே ஒரு குலம், நமக்கு ஒரே ஒரு தேவன் தான், எல்லாம் எங்கே வழங்கினாலும் ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொன்னார். அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அன்றைய தினம் நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா நடத்திட்டு இருக்காங்க. உண்மையான அது அந்த வந்து ஏன்னு கேட்டால் என்னுடைய உரிமைகளை, அந்த உரிமைகளை விட்டே கொடுக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும். எத்தனை சூழ்நிலையாட்டம் என் உரிமை கொடுக்க மாட்டேன். தமிழனுடைய உரிமை எப்பவுமே தமிழனுடைய எண்ணங்கள், போராடக்கூடிய எண்ணங்கள் அவர் ரத்தத்திலே ஊர்னது. ஏன்னா தமிழனுடைய எண்ணம் வந்து எப்பவுமே அவன் உரிமை போராட்டம் என்பது ரத்தத்தில் ஊறியது தான் தமிழனுடைய போராட்ட குணம். ஆனால் வந்து நீ போடுற பிச்சைக்காக நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். எங்கிட்ட வாங்க வேண்டிய வரிகளை எல்லாம் நீங்கள் முறைப்படி வாங்கி கொள்கிறீர்கள், ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டியது உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு வாங்கணுமா, நீயா பார்த்து போடணுமா அப்படின்னு நல்ல அருமையான ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் வந்து உண்மையிலே நாம் எடுத்துக்கொண்டோம்னா இன்றைய தமிழ்நாடு அரசு ரொம்ப அருமையாக அன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. அதில் போய் இவர் சேர்ந்தது எதிர்காலத்துலேயும் சரி, இந்த நம்முடைய அவர் வந்து பன்னீர்செல்வத்திற்கு வந்து அரசியல் எதிர்காலமும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நிச்சயமாக நல்ல முடிவு எடுத்திருக்கார். சாது விருத்தமாக ஏன்னு கேட்டால் யார் என்ன கொச்சப்படுத்தினாலும் அவரை சிரிச்சுக்கிட்டே இப்படி போவார். நாங்கள்லாம் ரொம்ப கிண்டல் அடிக்கக்கூடியவர்களாக தான் விமர்சன பார்வையாளர்கள் இருந்தோம். இருப்பினும் இவர் வந்து அழகான ஒரு முடிவை அமைதியாக எடுத்திருக்காரு. இவருடைய எதிர்காலமும் இவருடைய அரசியல் வாழ்வும் ரொம்ப நல்லா இருக்கும். இவரை நம்பியுள்ள அரசியல் இவர் ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவங்களெல்லாம் கூட அவருடைய வாழ்க்கையெல்லாம் கூட நல்ல ஏன்னா திமுக வந்து எப்பயுமே வந்து எப்படி சொன்னாங்களோ அதை நிலைநாட்டக்கூடியவர்கள். இன்று ஒன்று சொல்வது, நாளைக்கு ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் போகிறது அப்படியெல்லாம் இல்லை. அவர் நம்பி வந்தால் நிச்சயமாக இன்றைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய அமைச்சர்கள் எல்லாம் கூட அதிமுகவிலிருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவர் திமுக அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், அவருடைய சிந்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் அவருடைய கொள்கைகளை இருக்கக்கூடியவர்கள். திமுகவுக்குன்றது எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கட்சியில் கொள்கையை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் சரி அந்த கொள்கையை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். அவர் நிச்சயமான மரியாதையும் உரிய அரசியல் பங்களிப்பும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க அதை வந்து இந்த நேரத்தில் நல்ல முடிவு எடுத்து அவர் போயிருக்காரு. உண்மையில் அது வந்து அவருக்கு மட்டும் நல்லதுன்னு நாம் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கும் நல்லது அது. ஏன்னு கேட்டால் அவருடைய எதிரிகள் தமிழ்நாட்டுக்கு நிறைய, எந்த வகையில் பல எதிரிகள் தமிழ்நாட்டை சூழக்கூடிய இந்த சூழ்ச்சியான மேகங்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் இவரெல்லாம் போன்றவர்களெல்லாம் வந்து ஆதரித்து போகிறது அதிமுகவினுடைய மூத்த முன்னோடிகளில் உருவாக்குறவங்கெல்லாம் நீங்கள் போய் இப்போ அங்கே போகிறது ரொம்ப நல்லது, அவர்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, அது வந்து திராவிட கொள்கைக்கும் நல்லது. அதே போல் இந்த சூழ்நிலையில் வந்து அதிமுகவுக்கு ஒரு இழுக்கு தான் இதுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை தான். இவர் ஒன்றுமே செய்ய முடியாது. இவர் இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கார், இவர் ஒன்றுமே செய்ய முடியாது. வரவர்கள்லாம் இவர் என்ன பெரிய எம்ஜிஆரா இல்லை ஜெயலலிதாவா? அவருடைய ஆளுமை திறமையா? அவர் சொல்லி அவங்க செஞ்சாங்கன்னா அவர் பின்னாடி அத்தனை பேர் 100க்கு 100 தொண்டர்கள் கட்டுப்பட்டு இருந்தான். அவர் 100க்கு 100 அவர் சொல்கிறது தான் சரின்னு சொல்லி கேட்டுருந்தான். ஆனால் இவர் என்ன திறமை இருக்குது? இவர் என்ன அரசியல் நின்று இவர் தனக்குன்னு தனி செல்வாக்க வச்சுக்கிட்டு தனியாக வச்சு இவர் என்ன ஆளுமையை செஞ்சு தனியாக இவருக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இவர் பாட்டு செஞ்சாரா? இல்லை. ஜெயலலிதா ஆட்சியில் வெற்றி பெற்று ஆட்சியை கொடுத்துட்டு மறைஞ்சாங்க, அதை ஆட்சி செஞ்சார். அதுக்கு பிறகு இவர் நின்றவர் ஒரு தேர்தல் கூட வின் பண்ணலையே, அத்தனை தோல்வி தானே இவர். அப்படி எப்படி தனி ஆளுமை வர முடியும்? எப்படி அதிமுக ஒரு உண்மையான ஒரு அரசியல் ஞானியாக இருந்தால், அரசியல் ஒரு தலைவராக இருந்தால் எல்லாரும் அரவணைக்கணும். அதிமுகவுக்கு வந்து எதிர்காலம் என்பது கேள்விக்குறி தான். ஆனால் அந்த அதிமுக கேள்விக்குறியான அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக வந்து நிறைய பேர் புழுங்கிட்டு இருப்பாங்க. அதிமுக நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாரு, அந்த கட்சிக்கு எடுக்குதான. உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த அதிமுக பிஜேபியினுடைய கொள்கை சித்தாந்தத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாம் வந்து அதிமுகனுடைய ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்படி இது போன்ற ஒரு மூத்த இவர்களெல்லாம் வெளியேற்றிட்டாங்களே, போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. அதனால் வந்து இந்த சூழ்நிலையில் நீங்கள் கேள்வி கேட்டது போல் காலத்தின் கட்டாயமாக ஏற்கனவே எடுத்த முடிவான்னு சொன்னால், ஏற்கனவே இதில் எடுக்கணுன்ற முடிவு அவருக்கு இல்லை. ஆனால் காலத்தின் கட்டாயமும்
அந்த முடிவுகள் வந்து எப்படி முடிவு எடுக்குது முடியாது, அங்கே இருக்கலாமா, என்ன செய்யலான்ட்டு முடியாது தத்தளிச்ச நேரத்தில் இவர்களாக தள்ளப்பட்டு அதிமுக ஆட்களால் தள்ளப்பட்டு இவர்கள் வந்து ஒரு காலத்தின் கட்டாயத்தில் தான் அவர் வந்து கட்சியை விட்டு இன்றைக்கி தினமும் வந்து அதிமுக விட்டு அந்த பல வருஷம் அவர் நீக்கினாலும் கூட அவராக நான் அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட இன்றைய தினம் திமுகவில் வந்து அவர் இணைஞ்சிருக்காரு, தாய் கழகத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காரு. இதை உண்மையிலே எங்களை போன்றவர்களெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நிச்சயமாக எதிர்காலம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கும். அவர் நம்பியுள்ள அதிமுக தொண்டர்கள் பழையவங்கெல்லாம் அவ்வளோ இருக்குவாங்க, பல வருஷம்லாம் அவர்களுக்கும் நிச்சயமாக எதிர்காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக பிரகாசமாக இருக்குது, இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எங்களை போன்றவர்கள் இருக்குது. உண்மையான ஒரு நல்ல அருமையான முடிவு எடுத்திருக்காரு. அவர்களை அரசியல் வாழ்க்கையில் டெம்மி போல இருந்த ஓ பன்னீர்செல்வம் இடையில் இனி திமுகவில் பிரகாசமாக அவர் சரியான முறையில் அவர்களுக்கு உரிய மரியாதையை அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும். அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் வந்து யார் நம்பி வந்தாலும் அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாக எதிர்காலத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு நல்ல ஒரு பிரகாசமான அரசியல் வாழ்க்கை இருக்குது. அவர் எடுத்த முடிவு வரவேற்கத்தக்கது. நன்றி அமுதபாண்டியன் அவர்களே. விளக்கமாக உங்களுடைய பார்வையில் அரசியல் மாற்றம் குறித்து எடுத்துரைத்தீர்கள். கமெண்ட் பகுதியில் உங்கள் பார்வையை பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் பகிருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துடாதீங்க. அரசியல் பகுப்பாய்வு நிகழ்ச்சியில் அடுத்த அரசியல் பகுப்பாய்வு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.